இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதியானம் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் கிரேவி பிரியாணி கிடையாது, சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிந்தாமணி கறியும் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாங்களா? இதான் கறியில் நான் மஞ்சள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ போய் இதை கழுவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இது கிரேவிக்கு இந்த சைஸ் ஓகே, பட் சிக்கன் சிந்தாமணிக்கு இவ்வளோ பெரிய கறியாக இருக்கக்கூடாது. அதனால் இதிலே நம்ம பொடுசாக அரிஞ்சிக்கலாம். இப்போ இது கிரேவிக்கு, இது சிக்கன் சிந்தாமணி கறிக்கு இந்த அளவுக்கு பொடுசாக வெட்டியிருக்கேன் நான். இப்போ ரெண்டுமே செய்ய போகலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் ரெண்டுக்குமே வச்சுருக்கோம், கிரேவிக்கும் சிந்தாமணி கறிக்கும். ஸோ இப்போ கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனியனுக்கு உண்டான உப்பு, பட்டை கிராம்பு லவங்கம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அடுத்து தக்காளி, இப்போ கறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போது இதை எடுத்து இந்த அடுப்புக்கு மாற்றி விட்டுட்டு, அடுத்தது நம்ம மிளகாய் கறி செஞ்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. மிளகாய் கறிக்கு சட்டியை வச்சு தேவைக்கேற்ப எண்ணெய். இது விதையெல்லாம் எடுத்த வரமிளகாய். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது வேகணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. கறியை போட்டுக்கலாம். இந்த இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லை, போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கறிக்கு ஏற்ற உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து கொத்தமல்லி தூள் போட்டு, கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். அடுத்தது இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு கொஞ்சோட வரமிளகாத்தூள் மட்டும். அவ்வளோதான், இந்த கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். அடுத்து சாப்பாடு வச்சிடலாம். இப்போது இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சிடலாம். அதான், இது ஃபுல்லாக வெந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். கிரேவி, மிளகாய் கறி, சாப்பாடு எல்லாமே ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.